வீக்கெண்டில் லீவ் கிடச்சுன்னா ஜாலியாக ஒரு 8:30 9 வரைக்கும் தூங்கலாம்னு நினச்சா, எப்பயுமே என் பையன் லேட்டாக எழுந்துக்கிறவன், இன்றைக்கின்னு பார்த்து, "அம்மா இன்னைக்கு எனக்கு லீவு கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்துக்கோமான்னு" என்னையும் சீக்கிரமாக எழுப்பி விட்டுட்டான். சரி வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு காலைல எழுந்துச்சி கொஞ்சம் நேரம் யோகாலாம் பண்ணி முடிச்சுட்டு, குளிச்சுட்டு சாமிக்கு விளக்குலாம் ஏற்றிட்டு உப்புமாவை பண்ணி கொடுத்தா, "அம்மா ஏம்மா உப்புமா பண்ண, இது ரொம்ப தப்புமா, எனக்கு பிடிக்கவே இல்லைம்மா" அப்படின்னு சொல்லிட்டான். ஏன்டா இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, நைட்டுக்கு கண்டிப்பாக உனக்கு இட்லி பண்ணி தரேன்னு சொல்லிட்டு தான் இட்லி மாவுக்கு ஊற போட்டேன். இன்றைக்கி நான் இட்லி அரிசியில் 5 டம்ளர் போல் இட்லி அரிசிக்கு 1 டம்ளர் போல் உளுந்து எடுத்துக்கிட்டேன். எப்பயுமே இந்த ரேஷியோவில் போட்டிங்கன்னா இட்லி நல்லா பொங்கி புசு புசுன்னு வரும், நல்லாவே இருக்கும் சாஃப்டாக. மாவுமே எப்படி அரைக்கிறது நான் இந்த வீடியோவில் காட்டுறேன். இது கூட கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து ஊற போட்டுட்டேன். இது ஒரு 4 மணி நேரம் போல் ஊறட்டும்னு சொல்லிட்டு ஒரு சைடில் எடுத்து வச்சிட்டேன் நல்லா. எப்பவுமே இந்த அரிசி கழுவின தண்ணியை ஒன்று மீன் குழம்பு காரக்குழம்பு வைக்க யூஸ் பண்ணிப்பேன், அப்படி இல்லைனா செடிக்கு கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு தடவை ஊற்றிடுவேன். ஸோ இந்த மாதிரி செடிங்கள்லாம் எனக்கு செடி வளர்க்க ரொம்ப பிடிக்கும். ஸோ ரோஸ் செடி, அதுக்கப்புறம் கீரை செடிங்கள்லாம் வச்சுருக்கேன். அதுக்கெலாம் எங்கேருந்து சத்து கிடைக்க நம்ம ஊற்றினான்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் ஊற்றினேன். நான் காலைல ஒரு 8 மணி போலேயே இன்றைக்கி இட்லியும் உளுந்தையும் ஊற வச்சுட்டேன். ஸோ அது பார்த்திங்கன்னா ஒரு 12 மணிக்கெலாம் நல்லா ஊறி வந்துடுது. ஸோ கையோட அரைச்சி முடிச்சிடுவோன்னு சொல்லிட்டு ஒரு 12 மணிக்கெலாம் கிரைண்டர் ஆன் பண்ணிவிட்டு ஒரு லன்ச் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்க கேப்லேயே வந்துட்டு இந்த இட்லியும் தோசைக்கும் அரைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு உளுந்தை தான் போட்டு நல்லா ஆட்டினேன். இப்போ வின்டர் சீசனாக இருக்கிறதுனால உளுந்து வந்து வெளியில் நம்மளுக்கு வந்து எப்படி இருக்குன்னா குளிராக தான் இருக்குது. சென்னை பார்த்திங்கன்னா ரொம்ப ஓரளவுக்கு சில்லுன்னு தான் இருக்குது. அதனால் நான் ஃப்ரிட்ஜில் வைக்கல. நார்மலாக சம்மர் டைம்லாம் இருக்கும்போது கொஞ்சம் நேரம் உளுந்தை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கிறது பழக்கம் இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி சில்லுன்னு இருக்கும்போது மாவு நல்லா புசு புசுன்னு பொங்கி பொங்கி வரும். இந்த கன்சிஸ்டன்சி வந்த உடனே மாவை எடுத்துடலாம். கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் போதே எடுத்துடணும். ஒரு அரை மணி நேரத்துலேயே நல்லா புசு புசுன்னு இந்த மாதிரி வந்துருச்சு. இதை மாற்றின கையோடு நான் என்ன பண்ணுவேன்னா அரிசி ஒட்டுக்கா நான் வந்து போட்டுருவேன். ஏன்னா நான் 1 டம்ளர் உளுந்து போடுறதுனால 5 டம்ளர் அரிசி போடுறதுனால இது வந்து கரெக்டாக இருக்கும் இந்த கிரைண்டருக்கு. ஸோ நான் வந்து 2 தடவை 3 தடவை அந்த மாதிரி போட்டதில்ல. பட் இதுவே 2 டம்ளர் உளுந்து இல்லை 10 டம்ளர் அரிசினா நான் கண்டிப்பாக ஒரு 2 ஷிஃப்ட்டு மாதிரி போட்டு போட்டு தனித்தனியாக அந்த மாதிரி எடுப்பேன். ஸோ இதுவுமே வந்து நல்லா தண்ணி தெளித்து விட்டுட்டு பக்கத்தை ஒரு 15 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து பார்த்து இந்த மாதிரி அரிசியை தள்ளி தள்ளி விட்டுட்டு இருந்தேன். ஸோ நல்லாவே வந்து அரிசியும் உளுந்தும் நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா இதை வந்து நான் ஒரு கண்டெய்னருக்கு மாற்றிக்கிட்டேன். எந்த இதில் கரைக்கணுமோ அதில் கரைச்சிக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கரைச்சிட்டு ஒரு செட்டை எடுத்து வச்சுட்டேன். ஈவினிங் ஒரு 7 மணி போல் இருக்கும். நல்லாவே வந்துட்டு மாவு இந்த மாதிரி பொங்கி வந்திருந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா இட்லியே ஊற்றிடும்னு சொல்லிட்டு இட்லி ஊற்றினேன். என் பையன்கிட்ட போய் கேட்டேன், என்னடா சட்னி வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அதிசயமாக காய் குருமா வேணும்னு சொல்லிட்டா. சரி ஓகே நம்ம வெஜிடபிள் குருமா பண்ணிவிடுவோன்னு சொல்லிட்டு ஒரு சைடில் வெஜிடபிள் குருமா பண்ணிவிட்டு இட்லியை நல்லா ஊற்றி வச்சேன். இட்லி நல்லா தான் வரும்னு சொல்லிட்டு பார்த்தா சூப்பராக புசு புசுன்னு சாஃப்டாக வந்துருந்தது. எப்பயுமே நல்லாயிருக்கும் நான் ஊற்றின இட்லி. ஸோ இந்த ரேஷியோவில் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்குமே இட்லி வந்து இவ்வளோ சாஃப்டாக நல்லா பஃபியாக வரும். அதுக்கப்புறம் சைடில் குருமாவை வச்சுட்டு சர்வ் பண்ணிட்டேன் ஃபேமிலியாக. இன்றைக்கி டே வந்துட்டு குக்கிங், க்ளீனிங் அந்த மாதிரி தான் போச்சு. ஸோ மார்னிங் வந்து பண்ண இட்லி இந்த தோசை ரெசிபிலாம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க. மீண்டும் சந்திப்போங்க. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் ஃபேமிலியோட எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.